ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா NZD CAD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லை அப்படின்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட்டை நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க இதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸாக்ட் சார்ட்டை வந்து ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்களா? டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுச்சு. இப்போ டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் இது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். NZD CAD இது டார்கெட் அடித்ததுக்கப்புறம் நம்ம கம்யூனிட்டியில் நம்ம ஷேர் பண்ணுது. இப்போ வந்து நம்ம லைவ் சார்ட்டில் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம், என்னென்ன இதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா NZD CADயில் 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து நான் வந்து சார்ட் எடுத்துக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றது தான் நமக்கு வந்து மேஜரான ஒரு விஷயம், சரிங்களா? ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு செல்லிங் செட்டப்பில் வந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டர் ட்ரெண்டு. ஸோ நமக்கு வந்து 2 சிஹெச் வந்து தேவை. இதில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணேன், பட் இன்னொரு இடத்துல தான் நம்ம வந்து எடுத்தோம். அதை வந்து நீட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிஹெச் பாயிண்ட் நமக்கு வந்து எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளேஸில் ஃபஸ்ட்டு சிஹெச் கொஞ்சம் மேலே பார்த்தோம்னா இது செகண்ட் சிஹெச், சரிங்களா? இதுதான் வந்து இப்போ இருக்கிற ரேஞ்சு. இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். உடச்சிட்டு மார்க்கெட் கீழே போயிடுச்சு. சிஹெச் தரல. ஸோ பாயிண்ட் வந்து இங்கே உடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம சிஹெச் பாயிண்ட்டையும் மாற்றணும், சரிங்களா? இது ஃபஸ்ட்டு சிஹெச், செகண்ட் சிஹெச் அதுக்கு மேலே ப்ரீவியஸாக எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது செகண்ட் சிஹெச், சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து உடச்சிருச்சு. பட் இந்த இடத்துல தான் நான் வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே நல்லா இம்பல்சிவாக இறங்கியிருக்கு. பட் இது பார்த்திங்கன்னா அந்தளவு இம்பல்சிவ் கிடையாது. நிறைய பேர் எடுக்கிறாங்க. பட் ஸ்டில் வந்து என்னுடைய ஒரு கான்செப்டில் இது அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கங்க. எடுக்கிறவங்க பார்த்திங்கன்னா அப்படி எடுத்திருந்தா எதில் எடுத்திருப்பாங்க அப்படின்னா 15 minutes டைம் ஃப்ரேமில் டேரெக்டாக மாற்றினோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் வந்து நீட்டாக வந்து மாட்டுது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கில் அவங்க நீட்டாக எடுத்துருக்கலாம், சரிங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5 minutesல உங்களுக்கு ரொம்ப வந்து கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா டேரெக்டாக 15 minutes போய்க்கலாம். அதே போல் வந்து என்ட்ரி வச்சுட்டு டார்கெட் வந்து உங்களுக்கு எங்கெங்கே நான் மெடிக்கேட் ஆர்டர் பிளாக் இருக்கோ அது எல்லாத்தையுமே மார்க் பண்ணும், சரிங்களா? டேரெக்டாக வந்து மேலே வரைக்கும் வைக்கிறது சஜஸ்டபிள் கிடையாது. இங்கே வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குங்களா, இங்கே வந்து ஒன்று வைங்க, அப்புறம் இங்கே வந்து ஒன்று வைங்க, அடுத்து இங்கே இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆர்டர் பிளாக்கு, அப்புறம் இது, சரிங்களா? அப்புறம் எக்ஸ்ட்ரீம் டார்கெட்டு வச்சுக்கலாம், ஓகேங்களா? இந்தந்த இடத்துல வந்து நம்ம வந்து பிரித்து எடுக்கிறோம் மார்க்கெட்டில், சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு எஸ்எம்சி ட்ரேடராக நம்ம வந்து ஒரு இம்பல்சிவான மூவ் இல்லாமல் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இறங்கக்கூடாது, சரிங்களா? அது வந்து தப்பு. இம்பல்சிவான மூவ் எங்கே வருதோ அதுக்கப்புறம் இருக்கிற என்ட்ரிஸ் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? இம்பல்சிவான மூவ் இருந்தால் என்ட்ரி, இல்லைனா வந்து சும்மா ஜஸ்ட் வாட்ச் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா கொஞ்சம் பூஸ்ட் ஆகி தான் மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா டேரெக்டாக இந்த ஆர்டர் பிளாக்கை எடுக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டில் நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்கலான்னா கொடுக்கலாம், சரிங்களா? இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு இங்கே ஸ்டாப் லாஸ், சரிங்களா? இது ஒரு என்ட்ரி, சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத டைரெக்டாக பார்க்கலாம். மார்க்கெட் செஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி நீட்டாக வந்து கொடுக்குது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாங்க. இங்கே இருக்கிற அதே ஆர்டர் பிளாக் தான் மார்க்கெட் வந்து டேப் பண்ணி இது வரைக்கும் தூக்கிட்டு வருது, வேறு எதுவும் இல்லை, சரிங்களா? அதை வந்து டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் எப்போவுமே வந்து சின்ன டைம் ஃப்ரேமில் ஓவராக ஆட்டம் கட்டிகிட்டு இருப்பான். பெரிய டைம் ஃப்ரேம் போயிட்டிங்கன்னா அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே எல்லாம் அடங்கிடுவான், சரிங்களா?
இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மார்க் பண்ண அதே ஆர்டர் பிளாக்ல தான் இத்தனை நேரமும் வந்து ஆர்டர்ஸ் எடுத்து. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எடுக்கலாம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒன்று நான் மாற்றிக்கிறேன். எப்போவுமே இது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் வந்து கொஞ்சம் அவுட் சோர்ஸ் பண்ண கண்டென்ட் தான் சரிங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே இருந்து மார்க்கெட் பொருள் எடுக்குதோ அங்கேருந்து நீங்கள் சிஹெச் ஆர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை வந்து மார்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது இன்டர்னலில் நல்லாவே ஆக்டிவேட் ஆகுது அப்படின்றாங்க. ஆக்சுவலாக அவுட் சோர்ஸ் பண்ண ஒரு கண்டென்ட்டில் நம்மளுது வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு நேற்று சரிங்களா. நேற்று நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது பண்ணதில் லைட்டாக வந்து சொதப்பிடுச்சு. நம்ம நார்மல் கண்டென்ட்டே நல்லா இருக்குது சரிங்களா. அது வந்து எப்பவுமே வந்து அவுட் சோர்ஸ் கண்டென்ட் வெளியே பார்க்குறத விட நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஃபுல்லாக ஆர்என்டி பண்ணி பார்த்தோன்னா தான் நமக்கு தெரியுது நம்ம கண்டென்ட் ஆல்ரெடி வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டை விட சரிங்களா. ஸோ வந்து நம்ம கண்டென்ட் வந்து படிக்கிறவங்க நம்ம இதிலே வந்து ஸ்டே ஆயிருங்க. அவுட் சோர்ஸ் கண்டென்ட் போகாதீங்க சரிங்களா. இன்ஃபேக்ட் நானே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் நேற்று லைவ்லேயே வந்து போட்டு பார்த்தோம். எஸ்எம்டி ப்ளஸ் ஐஆர்எல் இஆர்எல்ன்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லைங்க. அது வந்து கொஞ்சம் ஒர்த்லெஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு செட் ஆகலை சரிங்களா. நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்க்கு நம்மளுடைய இதுக்கு வந்து அது செட் ஆகலை சரிங்களா. நம்மளுக்கு நீட்டாக இப்படி ட்ரெண்ட் மார்க் பண்ணி நம்ம ட்ரெண்டில் இது பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வந்து செட் ஆகுது. அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்டர்னலில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கேருந்து திரும்புதோ அங்கேருந்து வந்து ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிட்டு எக்ஸ் மார்க் பண்ணிங்கன்னா அதுவும் நல்ல ரிசல்ட் கிடைக்குது சரிங்களா. இது ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி இது பண்ணது சரிங்களா. நல்லாவே வந்து எஃபெக்ட் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறையா வந்து நம்ம இது பண்ணதும் இந்த மாதிரி தான் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயே எக்ஸ் கன்ஃபர்மேஷனு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்ல வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸு மறுபடியும் பிஓஎஸ்ஸு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் எடுக்கல. ஸோ வந்து கண்டினியூஷன் ட்ரெண்டில் வந்து மேலே போகும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் டார்கெட் பண்ணியிருக்கலாம். பட் டார்கெட் பண்ணோன்னா வந்து அடிச்சிருக்கும் சரிங்களா. அதுதான் வந்து இது. இப்போ வந்து நம்மளது ஃபுல் டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து அந்த புது கான்செப்டை வந்து நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்ம இதுலேயே வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நானே டெசிஷன் எடுத்துட்டேன். ஏன்னா வின்னிங் ரேட் வந்து கம்மியாக இருக்கிறத தாண்டி எஸ்எல் வந்து மற்ற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்லேயுமே அதிகமாக இருக்குது சரிங்களா. அவங்க ஐசிடின்னு சொன்னாலும் சரி வேறு எது சொன்னாலும் இந்தளவு வந்து நம்மளால் வந்து எஸ்எல்லை கம்ப்ரெஸ் பண்ண முடியல மற்ற கான்செப்டை பொறுத்தளவு. நான் நிறையா வந்து சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துச்சு. பட் எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. போக போக சொதப்பல்ல தான் முடியுது. ஸோ வந்து இதுலேயே வந்து ஸ்டே பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸு. இதுலேயே ஸ்டே பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் ரேட் இருக்கும் ஓகேங்களா. ஓகே இப்போ வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். இங்கே என்ட்ரிஸ் வந்து இத்தனை இருக்குது இல்லைங்க. இங்கே நீங்கள் கீழே எடுத்திருந்தாலும் ஓகே, இங்கே எடுத்தாலும் ஓகே. ஒரு லோ உடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் சரிங்களா. அது பிகினஸ்க்கு 1:3 வந்து போதுமானது. அதுவே வந்து 4 தடவை 1:3 வந்து கொடுத்துருக்கோம். லோ எங்கே உடைக்குது அப்படின்னா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து லோ உடைக்குது சரிங்களா. லோ உடைக்கிற இடத்துல வந்து நம்ம போட்டுக்கலாம். லோ உடைக்கிற இடத்துல டார்கெட் வந்து ஃபுல்லாக ஹிட் ஆயிடுச்சுங்களா. இங்கே மட்டும் ஏன் சார் பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்டிங்க அப்படின்னா இது ட்ரெண்டு வந்து நல்ல ஒரு புல் மூமெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த மூமெண்ட்டில் இருக்கிறப்ப நம்ம சொல்லிடலாம் இறங்குறத விட ஏறுறது நல்லா இருக்குங்கிறப்ப இது மேலே தான் போகும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லலாம் சரிங்களா. அதனால தான் வந்து அங்கே எடுக்காமல் ஃபுல்லாக வந்து ஒரு ஹையை தூக்கணுன்னா நம்ம வந்து எடுக்கிறோம் ஓகேங்களா. ஓகேங்க இன்றைக்கி இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.